अस्मद्गुरुभ्यो नमः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः। सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द। नारायण अखिल गुरु भगवन् नमस्ते। पीताम्बरं करविराजितशङ्खचक्रकौमोदगी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। सायङ्काले वनान्ते कुसुमितसमये सैकते चन्द्रिकायां त्रैलोक्याकर्षणाङ्गं सुरवर गणिकामोहनापाङ्गमूर्तिं सेव्यं शृङ्गारभावैः नवरसभरितैः गोपकन्या सहस्रैः वन्देऽहं रासकेलीरतमतिसुभगं वश्य गोपालकृष्णम्। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। गोविन्द नाम संकीर्तनं गोविन्द गोविन्द। மத்ஸ்யாவதாரத்தினுடைய மகிமையை பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஹயக்ரீவனை வதம் பண்ணி அந்த வேதத்தை திருப்பி பிரம்மாவிட்ட ஒப்படைக்கக்கூடிய கதையை பார்த்துட்டு இருக்கோம். அதில் பாண்டிய நாட்டு ராஜா சத்யவிரதன் அப்படிங்கிற ராஜாவுடைய கதையை இன்னைக்கு அனுபவிக்கலாம். அவருடைய உபாசன தேவதையே மத்ஸ்யமூர்த்தி தான். யோசாவஸ்மின் மகாகல்பே தனயஸ்ஸ விவஸ்வதः ஸ்ராத்ததேவ இதி ख्यातः மனுத்வே ஹரிணார்பிதः ஏகதா கிருதமாலாயாம் குர்வதோ ஜலதர்ப்பணம் தஸ்யாஞ்சலியுதகே காஜித் ஷபர்யேகாப்யபத்யத. சத்யவிரதன் ராஜா எப்பேற்பட்டவர் அப்படின்னா, நாராயணன் பக்தன், மத்ஸ்யாவதாரமே உபாசனை மூர்த்தியாக வச்சுண்டு அவ்வளோ பரம பிரியனான பகவான்னா அப்படி உருகக்கூடிய மனசுடைய ராஜா, நன்னா பரிபாலனம் பண்ணக்கூடிய ராஜா தான். அனுஷ்டானம் எல்லாம் நன்னா கடைபிடிக்கிறவர், சாஸ்திரத்தை நன்னா தெரிஞ்சுருக்கிறவர், பகவான் மேல பக்தி இருப்பவர். அப்பேற்பட்ட ராஜா, அவருடைய பேரு சத்யவிரதன். அவர் எங்க இருக்காருன்னா பாண்டிய தேசம். ஏகதா கிருதமாலா, கிருதமாலானா வைகை நதி. அந்த வைகை நதியில என்ன பண்றாராம், குர்வத்தோ ஜலதர்ப்பணம், ஜலதர்ப்பணம் பண்ணிட்டு இருந்தார். அந்த சமயத்துல ஷபர் ஏகாப்யபத்யத, ஒரு மீன் வந்தது. ஷபரி ஷபர்னா ஒரு மீன். அந்த மீனை பார்த்ததும் சத்யவிரதோஞ்சலிகதாம் சஹதோ ஏன பாரத உத்சசர்ஜ நதீதோயே ஷபரீம் திரவிடேஸ்வரா. திரவிடேஸ்வரா அப்படின்னு அந்த பாண்டிய நாடு அப்படின்னு எடுக்கிறா. அங்க அந்த மீனை பார்த்ததும் அவர் கண்ணில் படுறது. மீனை பார்த்து நம்மெல்லாம் மீனை பார்த்தா என்ன பண்ணிடுவோம், தூக்கி கீழே போட்டுடுவோம்லவா. அந்த கையில் வந்தது அந்த தர்ப்பணம் பண்ணுற சமயத்தில் கீழே போட்டுடுவோம். ஆனால் இவர் இப்படி பார்க்குறார் அந்த மீனை. அந்த மீன் என்ன பண்ணுறது, பேசுறது திருப்பி அந்த ராஜாவை பார்த்து பேசுறதான். தமாக சாதி கருணம் மகாகாருணிகம் நிருபம் யாதோபியோ ஞாதி காதிபியோ தீனாமாம் தீனவத்சல கதம் விஸ்ரஜசே ராஜன் பீதாமஸ்மின் சரிஜ்ஜலே. ராஜா பார்த்து சொல்றது, எனக்கு பயமா இருக்கு, பீதாம் அஸ்மி, எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா நான் ஒரு மீன், பெரிய மீனெல்லாம் என்னை சாப்பிட்டுடுமோன்னு பயமா இருக்கு, என்னை காப்பாத்துங்கோ. தீனம்மாம் தீனவத்சல, தீனவத்சலான்னு அந்த ராஜாவை கூப்பிட்டு என்னை காப்பாத்து, நான் தீனமா உன்னை சரணாகதி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றான். தமாத்மானுகிரஹார்த்தம் பிரீத்யா மத்ஸ்யா வபுர்தரம்
அஜானன் ரக்ஷணார்த்தாய ஷபர்யாஹ நமனோததே. அந்த ராஜா வந்து இந்த மத்ஸ்ய சரீரம் பூண்டு இருக்கக்கூடிய பகவான் தான் அது. ஆனால் மத்ஸ்யமாக தானே இப்போ தென்படுறது. அந்த கருணையார்ந்த தயாலுவான அந்த ராஜா அந்த மத்ஸ்யத்தினுடைய வார்த்தை கேட்டுட்டு என்ன பண்ணுறார், சரி அப்படின்னு விட்டு காப்பாற்றலாமே அப்படின்னு அந்த மீனை எடுத்து தன்னுடைய கலஷாப்சு கமண்டலூவில் போட்டுக்கிறா. இன்னொட்டு தன்னுடைய ஆசிரமத்துக்கு கொண்டு போனாரா. சாத்து தத்ரைகராத்ரேண வர்தமானா கமண்டலு அலப்த்வாத்மாவகாசம் வா இதமாக மகீபதிம். அதாகட்டும் ஒரு ராத்திரி ஆயிடுத்து. ஏகராத்திரேன கமண்டலுல போட்டு வள்ளத்தில் போட்டு வச்சிருக்கார். ஒரு ராத்திரி ஆயிடுத்து. அடுத்த நாளைக்கு என்ன பண்ணுறது, அந்த கமண்டலு பூரா பெருசாகிடுத்து. அந்த மீன் படுக்க அந்த உள்ள மூச்சு முட்டுற மாதிரி ஆயிடுத்து. എന്നിട്ട് ராஜாவை பார்த்து சொல்கிறா, இந்த கமண்டலுவில் எனக்கு நெருங்கி படுத்துக்கிறதுக்கு முடியறதில்லை. என்ன ஒரு ஸ்வைரமான சுகம் நிவசே சுவிபுலம், சுகமாக இருக்கக்கூடிய ஒரு கொஞ்சம் மூச்செல்லாம் விடுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல, என்ன விஸ்தாரமான ஒரு இடத்துல என்ன போடுங்கோ அப்படின்னு அந்த மீனை ராஜாவை பற்றி சொல்கிறது. அப்போ அவரும் இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு ஔதஞ்சனோதகே அப்படின்னு இருக்கா. ஸ்படிக தொட்டியில் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வெள்ளத்தில் அந்த மீனை கொண்டு போட்டாராம். அது என்ன பண்ணி விடுத்து, க்ஷிப்த்வா முகூர்த்தேன ஹஸ்தத்ரயம் அவர்தத. போட்டதும் ஒரு முகூர்த்த நேரத்திலேயே 3 முழம் நீட்டமாக வளர்ந்து கொடுத்தான். ஹஸ்தத்ரயம் 3 கை வச்சுண்டா எவ்வளோ லெங்த் இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த மீன் பெருசாகிடுது. நமே ஏததலம் ராஜன் சுகம் வஸ்து முதஞ்சனம் பிருதுதேகி பதம் மஹ்யம் யத்வாஹம் சரணம் கதா. ராஜா, எனக்கு இங்கேயும் ஸ்வைரமாக வாழ முடியும் தோணலை. எனக்கு இது பர்யாப்தமாக இல்லை. எனக்கு கொஞ்சம் கூட பிருத்து பதம் பெருசாக இருக்கக்கூடிய இடத்துல என்னை போடுங்கோ அப்படின்னு உங்கள்கிட்ட நான் சொன்னதல்லவா. அகம் துவாம் சரணம் கதா, நான் சரணம் பிராபிச்சதல்லவா உங்கள்கிட்ட அப்படின்னு சொன்னதும் தத ஆதாய சாராஜ்ஞா க்ஷிப்தா ராஜன் சரோவரே ததா விருத்யாத்மனா சோயம் மகாமீனோன்வவர்தத. அப்போ ஒரு பெரிய தடாகத்தில் சரோவரத்தில் அந்த மீன் எடுத்து போட்டா. ஆனால் ஒரு சமயத்தில் அந்த தடாகம் பூரா பெரிய மத்ஸ்யமாக வளர்ந்து அதுலேயுமே திங்கி படுக்கிற மாதிரி இருந்துதாம் அந்த மீன். இப்போ திருப்பி பேசுகிறார் ராஜா, ஜலத்தில் வாழக்கூடிய எனக்கு இந்த ஜலம் சுக ஜீவிதத்தை தரதில்லை. நீங்கள் தடாகத்தில் சரோவரத்தில் போட்டேன், அதுவும் எனக்கு பத்துறதில்லை ராஜா. ஜலம் வத்தாத்த ஒரு பெரிய ஜலாசயம் எங்கே இருக்கோ அங்கே என்னை போய் கொண்டு விட்டு என்னை காப்பாத்துங்கோ அப்படிங்கிறா. இத்யுக்த சோன யத் மத்ஸ்யம் தத்ர தத்ரா விதாசினி ஜலாசயே சம்மிதம் தம் சமுத்திரே பிராக்ஷிவஜ்ஜம். இப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிண்டு இது சரியா வராது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ராத்திரியாக அந்த மீன் பெருசாயிண்டே போயின்னு இருக்கு. இதுக்கு என்ன பண்ணலாம், பெரிய சமுத்திரம் தான் இதுக்கு கரெக்டு. சமுத்திரத்திலேயே நம்ம கொண்டு போய் போட்டு விடலாம் அப்படின்னு சத்யவிரத ராஜா அந்த மீனை எல்லாம் 4-5 பேர் நிறைய ஆள்கார கூப்பிட்டேன்னா அவ்வளோ பெருசாகிடுது. ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் கூப்பிட்டு அந்த மீனை தூக்கி சமுத்திரத்தில் போனார். அப்போ க்ஷிப்யமானஸ்தம தமஹேதம் இஹவாம் மகராதயः அதந்த்யதி பலா வீர மாம் நேஹோத்ஸ்ரஷ்டுமர்ஹசி. அப்போது அந்த மீன் பார்த்து சொல்கிறதாம், சமுத்திரத்தில் என்னை போடுறேலே வீரனான ராஜா, நினச்சிதானே உங்களை நான் வந்தேன். என்னோட மற்ற முதலைகளெல்லாம் நான் சாப்பிடாதா, என்னை இப்படி கைவிடாதீங்கோ அப்படின்னு சொன்னார். நான் உங்களை சரணாகதி பண்ணியிருக்கேனே, என்னை இப்படி தனியாக தத்தளிக்க விட்டுடலாமா, எனக்கு பயம் ஏற்படாதா, மற்ற மத்ஸ்யங்கள் எல்லாம் மத்ஸ்ய வர்க்கமோ இல்லைன்னா வேறு ஏதாவது பெரிய பெரிய
ஜலஜந்துக்கள் என்னை வந்து சாப்பிட்டுடாதா, என்னை இப்படி தனியா விடுறேளே, இது சரியாகுமா, சரணாகதி அப்படின்னு தேடி வந்த ஒரு அபலையை, ஒரு ஜீவனை இப்படி விடலாமா அப்படின்னு சொன்னதும் ராஜாவுக்கு இப்பதான், அந்த சத்தியவிரதன் ராஜாவுக்கு இப்பதான் மனசுல தென்படுறது, இவர் யாரு அப்படிங்கிற அந்த தெரிஞ்சுக்க ஆர்வம் ஏற்படுறதாம். அதான் இந்த ஸ்லோகத்துல சொல்றா, ஏவம் விமோகிதஸ்தேன வததாவல் குபாரதி தவாஹகோ பவானஸ்மான் மத்ய ரூபேண மோகயன். இப்படி அழகா மதுரமான சுத்த பாஷையில இந்த மாயா மத்யம் பேசுறதே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு சத்தியவிரதன் யோசிச்சாராம். அதுகிட்ட கேட்டாராம், அந்த மீன்கிட்ட கேட்டாராம், நீங்கள் வந்து மத்ஸ்யாகிருதி ரூபமா என்னை வந்து மோகம் அடைய வைக்கிறீங்களே, நீங்கள் யாரு அப்படின்னு கேட்கிறார். மத்ஸ்ய ரூபேன மோகன், மத்ஸ்ய ரூபமா என்ன அதிசயம் பண்ண வைக்கிறீங்களே, ஆசைப்பட வைக்கிறீங்களே, நீங்கள் யாரு? நைவம் வீரியம் ஜலச்சரோ திருஷ்டோஸ்மாபிஹி ஸ்ருதோபி ச யோ பவான் யோஜனசதம் அன்ஹாபிவ்யானசேனரா. நீங்கள் வந்து 100 யோஜனை நீளத்துக்கு ஜலாசயம் பூரா நிரப்பும்படியாக ஒரு மீனாக மாறியிருக்கேன். நாங்கள் இதுவரை இப்படி ஒரு மீனை பார்த்துட்டு இல்லை, எந்த ஜலப்பிராணியுமே பார்த்துட்டு இல்லை, கேட்டதும் இல்லைன்னா ஸ்ருதா அப்படி நான் கேள்விப்பட்டது கூட இல்லை, இப்படி ஒரு பெரிய ஒரு ஜலஜந்து இருக்கு அப்படின்னு கூட கேட்டதே இல்லை. நூனம் துவம் பகவான் சாக்ஷாத் ஹரிர் நாராயணோ வ்யயः அனுக்ரஹாய பூதானாம் தத்சே ரூபம் ஜலௌகசாம். நீங்கள் துவம் அவ்யயः, நீங்கள் நிர்விகாரனாக்கும், நாராயணः அல்லவா, காரிய பிரபஞ்சத்தினுடைய உள்ளையும் வெளியிலையும் நிரம்பி இருக்கக்கூடிய நாராயணன் அல்லவா, பகவான் ஷட்குண சம்பன்னனா இருக்கக்கூடிய பகவான், சாக்ஷாத் பிரத்யக்ஷமாக நீங்கள் ஹரிஹி நூனம் ஸ்ரீ விஷ்ணுதான் ஆகணும். இப்படி நீங்கள் ரூபம் எடுத்து பூதானாம் பூதங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்காகவே ஜலஜந்துவோடைய ஸ்வரூபம் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சத்தியவிரத ராஜா சொல்றார். நமஸ்தே முடிச்சுட்டு அவரே டிசைட் பண்ணிட்டாரு, இது பகவானால தான் முடியும், ஹரியால தான் முடியும் இந்த ஒரு லீலையை பண்றதுக்கு அப்படின்னு டிசைட் பண்ணி நமஸ்காரம் பண்றார். நமஸ்தே புருஷஸ்ரேஷ்ட ஸ்தித்யுத்பத்யேஸ்வர பக்தானாம் நஃப்ரபன்னானாம் முக்கியோ ஹ்யாத்மகதிர் விபோ. ஹே புருஷோத்தமா, சிருஷ்டி ஸ்திதி லயங்களுடைய எல்லாத்துக்கும் அதிகாரமா இருக்கக்கூடிய பகவானே, உங்களுக்கு நமஸ்காரம் பண்றேன். நீங்கள் என்ன சரணாகதி பண்றது இருக்கட்டும், நாங்கள் உங்களை சரணாகதி பண்றோம், எங்களை காப்பாத்துங்கோ, எங்களுடைய ஆශ්‍රய பூதனே நீதானேப்பா அப்படின்னு பகவான்கிட்ட சொல்ல, சர்வே லீலாவதாராஸ்தே பூதானாம் பூதி ஹேதவஹ ஞாதுமிச்சாம் யதோ ரூபம் யதர்த்தம் பவதா திருதம். உங்களுடைய லீலாவதாரங்கள் முழுவதும் ஜீவஜாலங்களுடைய யோகக்ஷேமத்துக்கு வேண்டிதான் அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த இப்போ ஒரு ரூபம் எடுத்திருக்கேளே, இந்த மீனுடைய ரூபம் மத்ஸ்ய ரூபம் எடுத்திருக்கேளே, அது எதற்கு அப்படின்னு சொல்லுங்கோ, எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறேன், ஞாதுமிச்சாமி ரொம்ப ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ல, கமலநயனா அரவிந்தாக்ஷா, எல்லாருடைய சுகிருத்தா இருக்கக்கூடியனவரே, பிரியனா இருக்கக்கூடியனவரே, ஆத்மாவாக இருக்கக்கூடியனவரே, உங்களுடைய பாதங்களுக்கு நமஸ்காரம் பண்றேன். நாங்கள் சம்சாரிகள், இந்த சம்சாரத்துல முங்கி சுழண்டுன்னு இருக்கோம், எங்களை காப்பாத்துறதுக்கு நீ அல்லாமல் வேறு கதி இல்லை அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி ராஜா கேட்கிறார். அப்போ பகவான் பதில் சொல்றார். என்ன சொல்றார்? அந்த மத்ஸ்ய ரூபமா எடுத்துன்னு வந்த அந்த பகவான் மீன் ராஜாவை பார்த்து பதில் சொல்றார். இதி ப்ருவாணம் நிருபதிம் ஜகத்பதேஹே சத்யவிரதம் மத்ஸ்ய வபுர் யுகக்ஷயே. கல்பாந்தத்துல பிரளய சமுத்திரத்துல, இந்த பிரளய சமுத்திரத்துல பகவான் அவதாரம் பண்ணியிருக்கார் அப்படின்னா இது கல்பனை தான். எதற்குன்னா சத்யவிரதன் அப்படிங்கிற ராஜாவை ஆசீர்வாதம் பண்றதுக்காகவே பிரளயத்தை உண்டாக்கியிருக்கார், உண்மையான பிரளயம் கிடையாது. அதுக்காகவே உண்டாக்குறார், பக்தனுக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்கு. அப்போ பகவான் சொல்றார், சப்தமேத்யதனாதூர்த்வம் அஹன்யே ததரிந்தம நிமங்ஷ்யத்யப்யயாம் போதௌ த்ரைலோக்கியம் பூர்புவாதிகம். ராஜா அரிந்தமா, ராஜா இன்னையிலேருந்து 7வது நாள்ல 3 லோகம், பூர்புவாதிகம், புவர்லோகம், பூர்லோகம், சுவர்லோகம் போன்ற
மூணு உலகங்களும் பிரளய சமுத்திரத்துல எல்லாமே ஆண்டு போயிடும். திரைலோக்கியம் அழகா இந்த பாகவத்துல எடுத்து சொல்றா. திரைலோக்கியம் பூமின்னு மட்டுமே சொல்ல, மூணு உலகவுமே பிரளயத்துல ஆண்டு போகும்னு சொல்றா. திரைலோக்கியாம் லீயமானாயாம் சம்வர்த்தாம் பசிவை ததா உபஸ்தாஸ்யதி நௌகாச்சித் விஷாலா துவாம் மயேரிதா. மூணு உலகமும் பிரளய ஜலத்துல லயிச்சுன்னு இருக்கிறத அப்போ உடனே என்னால மயா ஈரிதா என்னால அனுப்பப்பட்ட ஒரு பெரிய காச்சித் நௌஹு ஒரு பெரிய கப்பல் உங்க பக்கத்துக்கு வரும். அப்போ நீங்கள் இந்த உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பீஜங்கள் அத்தனையும் எடுத்துக்கோங்க. எல்லா சகல ஜீவிகளுடையும் சூக்ஷ்ம சரீரத்திலும் தெரிஞ்ச சப்த ரிஷிகளால சூழப்பட்ட அந்த கப்பல்ல நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை தானியங்கள் பல மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் வித்துக்கள் பீஜங்கள் எல்லாம் எடுத்து அந்த கப்பல்ல போட்டு நீங்களும் ஏறுங்கோ. அந்த கப்பல்ல அங்க சப்த ரிஷிகள் கூட நீங்களும் சஞ்சாரம் பண்ணுவேள். அந்த பிரளயத்துல நீங்கள் லயிக்காம அதுக்கு மேல இருந்து அவர் கூட பத்திரமா இருப்பேள். அதுக்கப்புறம் என்ன சொல்றார்? தோதூயமானாம் தாம் நாவம் சமீரேண பலீயசா. பெரிய கொடுங்காற்று வரும். அப்போ அங்க நான் அவதாரம் பண்ணுவேன். எப்படி? உபஸ்திதஸ்ய மேஷுங்கே அந்த கப்பலுடைய வடிவுல தோணியோடைய அற்றத்துல என்னுடைய சிங்கம்னா என்னது? கொம்பு. மீனுடைய கொம்பு இருக்குமா? பகவானுக்கு கொம்பு இருக்கும். அந்த கொம்புல கட்டி போடுங்கோ கப்பலை. அப்போ கப்பல் அசையாது, நான் ஜாகிரதையா உங்களை பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. வாசுகியை வச்சு கட்டி போடுங்கோ, என்னுடைய கொம்பு வாசுகியை வச்சு கயரா வச்சு அந்த கப்பலை கட்டி போடுங்கோன்னு சொல்றா. மேலும் மதீயம் மகிமானம் ச பரம் பிரம்மேதி சப்திதம். ராஜா, நீங்கள் இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறத நான் பரபிரம்ம இதி பரபிரம்மஸ்வரூபம் அப்படின்னு வேதாந்த வாக்கியங்களால் உத்கோஷம் பண்ணப்பட்ட வாஸ்தவமான மகாத்மியத்தை நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணித்தரேன். என்ன உபதேசம் பண்ணுறார்? அது கவனமாக கேட்டுக்கணும். நம்ம ஞான உபதேசம் பண்ணுறேன் தான் சொல்கிறார் பகவான். ஞான உபதேசம் பண்ணி அந்த ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய கெட்டுன கஷ்டங்களை அந்த பந்தங்களை இல்லாமல் பண்ணுறேன் ஞானத்தை தந்து அப்படின்னு சொல்ல விஷ்ணு பகவான் இப்படி சொல்லி சத்யவிரத ராஜாட்ட கல்பனை பண்ணி இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அந்தர்தானம் ஆயிட்டார் அந்த க்ஷணம். இவரும் பகவானே நினச்சி ஹிருஷிகேஷ்னே நினச்சி ஆராதனை பண்ணிட்டு அந்த நாளுக்கு வேண்டி காத்துட்டு இருந்தாராம். அப்போ என்ன வருது? ஆஸ்தீர்யதர்பான் பிராக்கூலான் ராஜஷிஃப் பிராங்குதங் முகா நிஷசாத ஹரேஃப் பாதோ சிந்தையன் மத்ஸ்யரூபினா. மத்ஸ்யரூபத்தையே சிந்தனை பண்ணி 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 ஸ்ரீ ஹரியை தியானம் பண்ணி மனசை பூரா பகவான்லேயே வச்சு தியானம் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்கிறா அந்த ராஜா. அப்போ என்ன வருது? 7வது நாள் ஆயிடுத்து. சமுத்திரம் பூரா கரையை மூடி ஃபுல் ஜலமாக எடுத்து பூமி பூரா வெள்ளத்தில் ஆண்டுது. எல்லாமே சமுத்திரமாட்டமாக எல்லாம் ஜலமயமாயிடுத்து அப்படிங்கிறார். பகவானை தியானம் பண்ணி சத்யவிரதனும் தன் பக்கத்தில் அந்த கப்பலில் ஏறி உட்காந்துட்டார். கையில் ஔஷதி வீருதா தானியாங்காரங்கள் லதைகள் வித்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டார். சப்த ரிஷிகளோட அதில் ஏறி உட்காந்தார். மேலும் சந்தோஷமாக சப்த ரிஷிகள் ராஜாட்ட சொன்னார், ராஜா அதாவது ஜலத்தில் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தியானம் பண்ணுங்கோ, அவர்தான் நம்மளுடைய இந்த சங்கடத்திலேருந்து காப்பாற்றுவார், இந்த துக்கத்திலேருந்து காப்பாற்றுவார். சௌக்கியத்தை விதாஸ்யதிங்கிறார். சௌக்கியத்தை தந்து அருள் பண்ணக்கூடியது அந்த ஜலாஷாயியான பகவான் தான் அப்படின்னு ஸ்ரீ மகாவிஷ்ணுவால தான் முடியும் அப்படின்னு சொல்ல, அப்பதான் அந்த தியானம் பண்ற எல்லாருமா சேர்ந்து தியானம் பண்றத அந்த கட்டத்துல சோனுத்யாதஸ்ததோ ராத்யா பிராதுராசீன் மஹார்ணவே ஏகஸ்ருங்கதரோ மத்ஸ்யோ ஹைமோ நியுதயோ ஜனஹ.
தியானம் பண்ண சமயத்துல அயுத்த யோஜனஹா 100,000 யோஜனை தூரம் அவ்வளோ பெருசா இருக்கக்கூடிய ஒரே ஒரு கொம்பு வச்சுட்டு இருக்கக்கூடிய ஹைமகா மத்ஸ்யா சுவர்ணமயமான தங்கமயமான ஒரு மத்ஸ்யம் அந்த மகா சமுத்திரத்துல பிரத்யக்ஷமாயிடுத்து. ஜெய் போலோ மத்ஸ்யமூர்த்திக்கு ஜெய். எத்தனை பரம கருணையோட பகவான் அவதாரம் பண்ணியிருக்கா பாருங்கோ. அந்த சத்தியவிரதனுக்கு ஞான உபதேசம் பண்ணி வேதத்தினுடைய சாரத்தை சொல்றதுக்காக இந்த உலகத்துக்கு அந்த ஞானத்தை நம்மளுக்கு எல்லாருக்கும் மனதில் போய் ஊட்டி கொடுக்கறதுக்கு வேண்டி அந்த பகவான் மத்ஸ்ய ரூபமா அந்த பிரளய ஜலத்துல அந்த அவதாரம் எடுத்த வைபவம் அத்தியுதமா மனசுக்கு ஆனந்தம் தரக்கூடிய நிகழ்வா இருக்கு. நிபத்யநாபம் தச்ருங்கே யதோக்தோ ஹரிணாபுரா வரத்ரேணாஹினா இஷ்டஹா துஷ்டாவ மதுசூதனம். முன்னாடி பகவான் சொல்லியிருக்காரே அந்த சிருங்கத்துல கொம்புல கட்டி போடணும் அப்படின்னு. அந்த வாசுகி அப்படிங்கிற பாம்பை எடுத்து கட்டி நல்லா இருக்க கட்டி பகவானை ஸ்துதி பண்றார். அந்த பகவானுடைய ஸ்துதி ஒரு 8 ஸ்லோகங்கள்ல ராஜா ஸ்துதி பண்றார். அத்தியுதமா இருக்கு. அது என்னதுன்னு பார்க்கலாம். அநாத்ய வித்யோபஹதாத்ம சம்விதஹ தன்மூல சம்சார பரிஷ்ரமாதுராஹ யத்ருச்சயேஹோபஸ்ருதா யமாப்னுயு விமுக்திதோ நஃப் பரமோ குருர்பவான். அநாதி ஹதாத்ம சம்விதஹ அப்படிங்கிறார். அநாதியான அஜ்ஞானத்தால ஆவரணம் பண்ணப்பட்ட ஆத்ம ஞானத்தோட கூடியவர்களும் அதனால பிராபஞ்சிகமான கஷ்டங்களை எல்லாம் இந்த சம்சார சக்கரத்துல உழன்று இருக்கிறவாளை காப்பாத்துறதுக்கு சம்சார பரிஷ்ரமாதுராக நடு. அந்த சம்சார சக்கரத்துல உழன்று இருக்கிறவ கையை பிடிச்சு கூட்டிண்டு யாரால காப்பாற்ற முடியுமோ அந்த பகவானை, அந்த சம்சார பந்த நிர்முக்தியான உங்களை சாக்ஷாத் பகவானை சர்வாதிகான குருவாக்கும் நீங்கள். குருர் பவான், பரமோ குருர் பவான்கிறார். பகவான குருன்னு இங்க எடுக்கிறார் சத்தியவிரதன். ஏன் குருவாக எடுக்கணும்? நிச்சயமா குருதான். கிருஷ்ணாவதாரம் பார்த்தாலும் அங்க குருவாக தான் தென்படுறார். யாரு குரு அப்படின்னா மனசுல இருக்கக்கூடிய அந்தகாரத்தை நீக்கி பிரகாசம் தரக்கூடியவர் அல்லவா குரு. பிரகாசம் தானே குருவுக்கு. குருவோடைய அர்த்தமே பிரகாசம் தான். வழிகாட்டியாக இருந்து எது அடையணுமோ அதை அடைய வைக்கிறதுக்குண்டான சக்தி அந்த குருவுக்கு உண்டு. அப்போ நீங்கள் குருர் தான், பரமோ குருர் பவான் அப்படின்னு குருவாகவே அங்க சத்தியவிரத ராஜா பகவானை பார்த்து சொல்றார். ஜனோ புதோயம் நிஜ கர்ம பந்தனஹ சுகேச்சயா கர்ம சமீஹதே சுகம் யத் சேவயா தாம் விதுனோத்ய சன்மதிம் கிரந்திம் சவிந்த்யாத் ஹிருதயம் ச நோ குருஹூ. அதாவது ஒரு குருவால தான் மனதில் இருக்கக்கூடிய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பந்தங்களை அறுக்க முடியும். ஹிருதயத்துக்குண்டான பந்தம் அப்படின்னா என்னது? துக்க காரணம் என்னெல்லாமோ அதெல்லாம் ஹிருதயத்துக்குண்டான பந்தம் தான். ஏது துக்க காரணம் அப்படின்னா சமபுத்தி இல்லாததுதான் துக்க காரணம். இப்ப எல்லாரும் நம்மளுக்கு மனசு சமாதானமா வேணும், மன நிம்மதி வேணும், மன நிம்மதி வேணும் அப்படின்னு அடிச்சுக்கிறோம். சரியா நம்மளுக்கு மன நிம்மதி அல்ல வேண்டது, சமபுத்தியாக்கும் சரியா வேணும். சமபுத்தி வந்துடுத்துனா என்ன வந்தாலும் மன நிம்மதி அடைஞ்சுப்போம். எது கிடைச்சா பாக்கி எல்லாம் கிடைக்குமோ அதை தானே பார்க்கணும். சரியா பார்த்தா சமபுத்தி தான் விஷயம். அப்போ இந்த நம்ம என்னதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தானே ஒவ்வொரு விஷயங்களும் பண்றோம். அதனால மனசு கலங்கிறது. அனுகூலமான வஸ்து இருந்தாலோ அனுகூலமான மனிதர்கள் இருந்தாலோ சந்தோஷம் ஏற்படுறது. அதே இது பிரதிகூலமாயிடுத்துனா துக்கம் ஏற்படுறது. அப்போ இது ரெண்டுத்துலயுமே சமமா இருக்கிறதுக்கு யார் வழிகாட்டியா இருப்பார்? குரு தான். அப்போ பகவான் குரு தானே. பகவான் தானே ஒவ்வொரு அவதாரம் எடுத்து நம்மளுக்கு வழிகாட்டியாக இப்படி பண்ணி இப்படி இரு, இதுதான் ஞானம் அப்படின்னு உபதேசம் பண்ணி காப்பாத்துறா. அப்ப சாக்ஷாத் குரு தானே. கிரந்திம் ச வித்யாத் ஹிருதயம் நனோ குரு. என்னுடைய ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அந்த துக்கங்களை கெட்டு அழுக்கு இருக்கே, 3 விதமான அழுக்கு இருக்கு நம்மளுடைய மனதுல. என்னது? அவித்யை, காமம், கர்மம் அப்படின்னு 3 விதமான அழுக்கு. அவித்யைனா உள்ள நிறைஞ்சிருக்கிற பகவானை மறக்கிறது அவித்யின்னு அர்த்தம். மேலும்
பகவான்கிட்ட அட்டாச்மெண்ட் வைக்காம மனிதர்கள்ட்டையும் பொருள்கள்கிட்டையும் அட்டாச்மெண்ட் வச்சுக்கிறோமே, எதிர்பார்ப்பு வச்சுக்கிறோமே, அது காமம்னு அர்த்தம். சரி, கர்மம்னா என்ன? அது கிடைக்கலைன்னா துக்கத்தினால தாழறதும் சுகத்தினால மேல் போகிறதும், இந்த மாதிரி கர்மங்கள் பண்றோமே, இதுதான் கர்மம். இந்த மாதிரி 3 விதமான துக்கத்தை அழிப்பவன் குரு. அது நீதான்ப்பா கிருஷ்ணா. அந்த மத்ஸ்ய ரூபத்தை பார்த்து பகவானை பார்த்து சொல்றார். அப்பேற்பட்ட உங்களை நான் சரணம் அடையறேன். தம் ஈஸ்வரம் துவாம் சரணம் பிரபத்யே. மேலும் அழகான ஒரு வார்த்தையை சொல்றார். அச்சக்ஷுரந்தஸ்ய யதாக்ரணீஹ் கிருதஹ ததா ஜனஸ்ய விதுஷோ புதோ குருஹு த்வமர்கத்ருக் சர்வத்ருஷாம் சமீக்ஷணஹ விருதோ குருர்ன ஸ்வகதிம் புபுத்சதாம். ஒரு கண்ணு காணாத மனிதன் எப்படி நடப்பார்? எங்கேயாவது போனோம் அப்படின்னா அவர் வடியை பிடிச்சுப்பார் இல்லையா? கண்ணு தெரியற மனிதன்ட்ட ஹெல்ப் கேட்டுப்பார். அப்ப கண்ணு தெரியற ஞானவானா இருக்கக்கூடியவர், விவேகியா இருக்கக்கூடியவர் இந்த கண்ணு காணாதவாளுடைய கையை பிடிச்சுட்டு எங்க போய் சேரணுமோ அங்க சேர்த்து விட்டுடுவார் இல்லையா? கண்ணு காணலே அப்படின்னு அவருக்கு டெஸ்டினேஷன் எத்தாம இல்லையே, ஒருத்தருடைய கண்ணு காண்றவாளுடைய ஹெல்ப்பை பிடிச்சுட்டாரே, அதே மாதிரிதான்ப்பா நாங்கள். அத்வமர்கத்ருக் சர்வத்ருஷாம் சமீக்ஷணஹ வியதோ குருர்னஹ ஸ்வகதிம் புபுத்ஸா. எங்களுக்கு கண்ணு காண்றதில்லை. எதுல? இந்த சம்சாரத்துல இருந்து மாயையில் அகப்பட்டு எங்களுக்கு கண்ணு காண்றதில்லை. எப்படி போனோம் தெரிய மாட்டேங்கிறது. குருவே, நான் உங்களை சரணம் அடைகிறேன். நீங்கள் தான் எங்களை ஸ்வகதி, எங்களுக்கு என்ன கதி அடையணுமோ அந்த கதியை கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி குருட்ட சரணம் அடையிற. இதுதான் முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் தொடங்கத்திலே. இந்த மத்ஸ்ய அவதாரத்துல என்ன நம்மளுக்கு படிச்சுக்கலான்னு, நம்மளுடைய சுகத்தை எப்படி வர்த்தனம் பண்ணலாம்னு, இந்த சுகத்தை எப்படி வர்த்தனம் பண்ணலான்னு குருவை சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி சரணாகதி பண்றது தான் அப்படின்னு இங்க எடுத்து ஒவ்வொரு ஸ்லோகலையும் பிரார்த்தனை பண்றார் அந்த ராஜா. குரு, என்னை காப்பாத்து அப்படின்னு நான் சொல்றார். துவம் சர்வலோகஸ்ய சுஹுத் பிரியேஸ்வரோ. நீங்கள் எல்லா லோகத்தினுடைய சுஹுத்தாக்கம், பிரியமான ஈஸ்வரனாக்கம். ஹி ஆத்மா, ஆத்மாவாக்கம். குரு ஞானம் அபீஷ்ட சித்தி. குருவை அந்த ஞானத்தை தந்து அபீஷ்டங்களை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய குருவாக்கும் நீங்கள். குரு அப்படின்னு சாட்சாத் பகவானை சொல்லி அந்த குருவாக இருக்கக்கூடிய நீங்கள் எங்களை காப்பாற்றணும். ஹிருதி பத்த காமஹா. எங்களுக்கு இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய பந்தத்தை அறுத்து, வேரோடு அறுத்து என்னை உங்கள்கிட்டே எடுத்துக்கோங்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி சரணம் அடையறார் அந்த ராஜா. அப்படி ஸ்ரீ சுகவாச்ச இத்யுக்தவந்தம் நிருபதிம் பகவானாதிபூருஷः மத்ஸ்யரூபி மகாம்போதௌ விஹரம் ஸ்த்வத்வம் அப்ரவீத். இப்படி இவர் கேட்க அந்த மத்ஸ்ய ரூபமா இருக்கக்கூடிய பகவான் மத்ஸ்யாவதார மூர்த்தி அவருக்கு உபதேசம் பண்றார். என்னெல்லாம் வேணுமோ. என்னது? பிரம்ம சனாதனம், சனாதனமான பிரம்மத்தை உபதேசம் பண்ணினார், வேதத்தை உபதேசம் பண்ணினார் அப்படின்னு எடுக்கிறார். அது மத்ஸ்ய புராணத்துல விஸ்தாரமா சொல்லியிருக்கா, என்னெல்லாம் உபதேசம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது. பகவத்கீதை மாதிரியே அந்த வேதத்தினுடைய தத்துவத்தை, ஞானத்தை நன்கு உபதேசம் விஸ்தாரமா பண்ணியிருக்கார். அப்படி பண்ணி அவருடைய மனசுல இருக்கக்கூடிய அந்த ராஜாக்கு என்ன அடைஞ்சாராம்? ஞான விஜான சம்யுதா விஷ்ணோ பிரசாதாத் கல்பேஸ்மின் ஆசீத் வைவஸ்வதோ மனுஹு. பகவானுடைய ஆசீர்வாதத்துல ஞான விஜானத்தை நன்கு தெரிஞ்சு உள்ள, பகவான் தானே ஊட்டி விட்டுருக்கார், நன்னா உள்ள போயிருக்குமே, அதனால பக்குவதை அடைஞ்ச மனசோட வைவஸ்வத மனுவாக மாறினார் அப்படின்னு சொல்றார். மேலும் இப்படி சத்யவ்ரதஸ்ய ராஜர்ஷேர் மாயாமத்ஸ்யஸ்ய ஷார்ங்கிணஹ சம்வாதம் மகதாக்கியானம் ஸ்ருத்வா முச்யேத கில்பிஷாத். அப்புறம் நம்ம முன்னாடி கதை சொல்லியிருந்தோமே, ஹயக்ரீவருடைய அந்த ஹயக்ரீவரையும் வதம் பண்ணி அந்த வேதத்தை பிரம்மாவிட்ட ஒப்படைச்சார். அப்படி வேதத்தை காப்பாற்றி சத்யவிரதன் அப்படிங்கிற ராஜாவையும் சப்த ரிஷிகளையும் எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணி நம்மளுக்கும் வழிகாட்டியாக இருந்து எப்படி நம்மளுடைய சந்தோஷத்தையும் மன நிம்மதியை எப்படி தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் ஞானத்தையும் பிரதானம் பண்ணுறதுக்காகவே மத்ஸ்யாவதாரம் எடுத்த பகவானுக்கு ஒரு நமஸ்காரம். இந்த சரித்திரத்தை யாரெல்லாம் கேட்குறாளோ நிச்சயமாக அவளுக்கு எந்த துக்கமும் ஏற்படாது. முச்சியத்தே கில்பிஷாது அப்படின்னு எடுக்கிறா. சத்யவிரதன் அப்படிங்கிற ராஜர்ஷியுடைய யோகமாயாவால் மத்ஸ்யாகாரம் பூண்ட ஸ்ரீ மகாவிஷ்ணுவையும்
அவள் ரெண்டு பேரும் பேசின்னு இருக்கக்கூடிய இந்த சரித்திரத்தை கேட்டா பாவத்திலேருந்து முக்தி அடைவார்கள். மேலும் இது பிரதிதினம் யாரெல்லாம் மத்ஸ்யாவதாரத்தை கீர்த்தனை பண்றாளோ அவளுக்கு மனோவிச்சாரங்கள் எல்லாம் நிறைவேறும். மனசுல என்னெல்லாம் ஆசை, என்னெல்லாம் சங்கல்பம் உண்டோ அதெல்லாம் நிறைவேறும். ஏன்னா சத்யவிரதனுடைய ஆசைதானே பகவான் நிறைவேற்றி கொடுத்தார் ஞான பிரதானம் பண்ணி. அதே மாதிரி நம்மளுக்கும் மனசுல நினைச்சுட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நிறைவேறும். அத்தியுன்னமாத பரமாம் கதி, பரமமான கதியை அடைவோம் என்று சொல்லி அந்த சர்வகாரண பூதனான பிரளயபயசி தாதுஹு சுப்த சக்தேர் முகேப்யஹ ஸ்ருதிகணமபநீதம் பிரத்யுபாதத்த ஹத்வா திதிஜமகது யத்யோ பிரம்ம சத்யவ்ரதானாம் தமஹமகில ஹேதும் ஜிம்ஹமீனம் நதோஸ்மி. பிரளய ஜலத்தில் நித்ரையில் ஆண்டு சக்தியோடு இருக்கக்கூடிய பிரம்மதேவனுடைய முகத்திலேந்து கவர்ந்து திருடீண்டு போன வேதத்தை ஹயக்ரீவனை வதம் பண்ணி எந்த பகவான் திருப்பி அந்த வேதத்தை கொடுத்தாரோ, சத்யவிரதனுக்கும் சப்தரிஷிகளுக்கும் பிரம்ம தத்துவத்தை சொல்லி கொடுத்தாரோ, அப்பேற்பட்ட சர்வகாரண பூதனான ஜிம்ஹமீனம் அந்த மத்ஸ்யாவதார மூர்த்திக்கு, கபட்ட மத்ஸ்ய மூர்த்திக்கு நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு இந்த சரித்திரம் பூர்த்தி அடையிறது. இது கேட்ட அத்தனை பக்தர்களுக்கும் எல்லா ஆசைகளும் நிறைவேறி பகவானுடைய சரணத்துல பக்தி ஏற்படட்டும்னு பிரார்த்தனை பண்ணி பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஸ்ரீஹரயே நமஹ, ஸ்ரீஹரயே நமஹ, ஸ்ரீஹரயே நமஹ. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஸ்வஸ்தி பிரஜாபியः परिपालयन्तां न्यायेन मार्गेण महीं महेशाः. गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे. नारायणाखिल गुरो भगवन् नमस्ते. जय बोलो मत्स्यावतार मूर्ति की जय.